916 அப்படின்னா தான் 22 கேரட்னா அது 916 தான். நீங்க 22 கேரட் வச்சுட்டு பர்சன்டேஜை வந்து குறைச்சு 85, 87, 82, 80ன்னு கொண்டு வரக்கூடாது. 91.6% கோல்டு அதில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் 22 கேரட்னு சீலே அடிக்கணும். ஃபேக் ஜுவல்லரியை வந்து நான் ஒரு சாதாரண மக்கள் கண்டுபிடிக்க முடியாது. இந்த துறையில் இருக்கிற வல்லுநர்களே சில டைம் ஏமாந்து போயிடுறாங்க. சாதாரண ஒருத்தர் அதை பார்த்து எடுத்ததுமே இது தங்கமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுன்றது பழைய நகையை போட்டு மாற்றணும்னு வர்றவங்க பாதி நகையை மாற்றுவாங்க, மீதி கேஷ் கேட்பாங்க. இந்த கேஷ் கேட்குறாரு அப்படின்னு சொன்னாலே சாதாரண மக்கள் கேட்க மாட்டாங்க. பிஐஎஸ் கேர் ஆப் இருக்கு. அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தானாலே அதில் அந்த 6 இலக்க எண் வரும். அதை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நகையை பற்றிய விவரம் அனைத்தும் அதில் இருக்கு. அதுதான் அந்த HUIDன்றது. அது இப்போ கட்டாயம் செய்ய சொல்லிட்டாங்க. HUIDன்றது ஒரு கோடு. ஒவ்வொரு நகைகளுக்கு மாறுபடும். எத்தனை லட்சம் எத்தனை கோடி நகை இருந்தாலும் சரி, ஒரு நகைக்கு இருக்கிற நம்பர் இன்னொரு நகைக்கு வராது. 91.7% கொடுப்போம். நான் 80% கூட வைக்கலாம் இல்லையா, தங்கம் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் இல்லை, யாருக்கும் தெரியாதுல்ல. அதை கண்டுபிடிக்கிறது தான் அந்த பரிசோதனை நிலையம், ஹால்மார்க் இது. இப்ப ரீசெண்டா வந்து சிதம்பரத்துல ஃபேக் ஹால்மார்க் வச்சு தங்க நகை வந்து வித்ததா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சார், ஃபேக் ஹால்மார்க் இந்த நகைகளை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? ஃபேக் ஜுவல்லரியை வந்து நான் ஒரு சாதாரண மக்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாதுன்னா, இது இந்த துறையில் இருக்கிற வல்லுநர்களே சில டைம் ஏமாந்து போயிடுறாங்க. அதை வந்து உரசி பார்த்தாலும் போலி நகையா தங்கமான்னு கண்டுபிடிக்க முடியல. டெஸ்டிங் மிஷினில் வச்சாலும் கண்டுபிடிக்க முடியல. மெல்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி சில விஷயங்கள். அதனால் சாதாரண ஒருத்தர் அதை பார்த்து எடுத்ததுமே இது தங்கமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுன்றது சாத்தியமே இல்லை. ஓகே சார், HUI நம்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கா தங்கத்துக்கு? அது ஏன் கொடுப்பாங்க? HUIDன்றது வேற ஒன்றும் இல்லை, ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிட்டி கோடு. இதுதான் ஐடி நம்பர். இது வந்து எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் முதல்ல இந்த தூயத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, தூய்மை, தங்கத்தினுடைய தூய்மையை கண்டறியறதுக்கு வந்து முதல்ல ஒரு ஸ்கேலே இல்லாமல் இருந்துச்சு. எல்லாருமே பர்சன்டேஜில் சொல்ல போனால் 90%, 85%, 80%, 75% அப்படின்னு வச்சுட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க இதுக்கு தகுந்த மாதிரி அதை குவாலிட்டியை வந்து நிர்ணயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இல்லை 916 அப்படின்னா தான் 22 கேரட்னா அது 916 தான். நீங்கள் 22 கேரட் வச்சுட்டு பர்சன்டேஜை வந்து குறைச்சி 85, 87, 82, 80ன்னு கொண்டு வரக்கூடாது. 91.6% கோல்டு அதில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் 22 கேரட்னு சீலே அடிக்கணும் அப்படின்னு அதை ஒரு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இது வந்து யாருக்காகனா, மக்களுக்காக, நுகர்வோருடைய பாதுகாப்பு நலன் கருதி அப்படி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேயுமே அதை கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இந்த கோல்டன் செக்டாரையே வந்து ஆர்கனைஸ்டு செக்டாருக்கு அப்படின்ற மாற்றணும், ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த HUID அப்படின்றது. HUIDன்றது ஒரு கோடு. அந்த கோடு வந்து எல்லா நகையிலையுமே இருக்கும். ஒவ்வொரு நகைகளுக்கு மாறுபடும். எத்தனை லட்சம் எத்தனை கோடி நகை இருந்தாலும் சரி, ஒரு நகைக்கு இருக்கிற நம்பர் இன்னொரு நகைக்கு வராது. இண்டிவிஜுவல் ஒரு ஐடி கொடுத்துருவாங்க, கிரியேட் பண்ணுவாங்க. ஹால்மார்க் யூனிக் ஐடி. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து ஈவன் நீங்கள் வந்து அந்த ஆப்பில் போய் பிஐஎஸ் கேர் ஆப்னு இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் பார்த்தானாலே அதில் அந்த 6 இலக்க எண் வரும். அதை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த நகையை பற்றிய விவரம் அனைத்தும் அதில் இருக்கும். அதுதான் அந்த HUIDன்றது. அது இப்போ கட்டாயம் செய்ய சொல்லிட்டாங்க. எல்லா மாநிலத்திலையுமே, எல்லா மாவட்டங்களிலுமே. சில பின்தங்கிய மாவட்டத்தில் அது கிடையாது. மற்றபடி எல்லாமே மெஜாரிட்டி எல்லா இடத்துக்குமே இங்கே கொண்டு வந்தாச்சு. அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சார், ஒரு நகை வந்து கடைக்கு வந்து சேல், நீங்க நகையை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குறீங்க, கடையில வந்து சேல் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ்? இல்லை, கடைக்காரர் வாங்குறாங்க அப்படின்னா இல்லை, முதல்ல அது என்னென்னா ஜென்யூனிட்டி பார்ப்பாங்க. அது உண்மையான நகை தானா, போலி நகையா, அந்த ஆஸ்பெக்ட்டு. 2வது அது உண்மையான நகையாக இருந்துச்சுன்னா, இவர் தான் அந்த நகைக்கு சொந்தக்காரரா, இவருடையது தானா, அல்லது இவர் வேறு எங்கேயாவது திருடிட்டு வந்துட்டாரா, அந்த மாதிரி ஆங்கிளில் இருக்கும்.
அதெல்லாம் பொறுத்து தான் அந்த நகையை எடுப்பாங்க. இல்ல அதுக்கு மேல டவுட் வந்துச்சுன்னா, இந்த பழைய நகை நீங்க வச்சிருக்கிறதுக்கு பில் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா, அத வந்து ஒரு மதிப்பு போட்டுட்டு, புது நகை வாங்குறதுக்கு அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில நெறைய சுவாரஸ்யமான தகவல் கூட இருக்கு. நெறைய நடந்திருக்கு. அ சில திருடர்கள் நகைய வேற எங்கேயாவது திருடி கொண்டு வந்துட்டு, இங்க கொண்டு வந்து ஒரு கடையில வந்து மாத்திடுவாங்க. மாத்திட்டு இது எக்ஸ்சேஞ்ச் தானே அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, வேற பொருள் எடுத்துட்டு போயிடுவாரு. எடுத்துட்டு போயிட்டாருன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தான் தெரியும், அது திருட்டு நகை. காவல்துறை வந்து இத திருட்டு நகை உங்க கடையில குடுத்துருக்காங்க. நீங்க திருப்பி தரணும். அத நாங்க கேஸ் வழக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி, நகைக்கடையிலேருந்து அந்த பொருள வாங்கிட்டு போயிடுவாங்க. அதற்காக தான் ஒவ்வொரு கடைக்காரருமே ரொம்ப கவனத்தோட பழைய பொருள் வாங்குறப்போ கவனமா, 1 தங்க நகையான்னு பார்க்கணும். கவரிங்கா தங்க நகையான்னு பார்க்கணும். 2வது இது இவரோட நகை தானான்னு பார்க்கணும். அதற்கு சில விஷயங்கள்லாம் இருக்கு. யூசுவலா பார்த்தோம்னா, அந்த மாரி பழைய நகைய போட்டு மாத்தணும்னு வர்றவங்க, பாதி நகைய மாத்துவாங்க. மீதி கேஷ் கேட்பாங்க. அப்பயே கடைக்காரர் தெரிஞ்சுருவாரு. இந்த கேஷ் கேட்குறாரு அப்படின்னு சொன்னாலே, சாதாரண மக்கள் கேட்க மாட்டாங்க. இந்த மாரி விக்கணும் அப்படின்றவங்க கேட்பாங்க. அதுலயும் இந்த மாரி மாத்துறாங்க அப்படின்னு சொல்றப்பயே, கேஷ் கேட்பார் இல்லைங்களா? கேஷ் கேட்டுட்டு, அப்பயே ஒரு ஐடி ப்ரூஃப் எல்லாமே இவங்க சப்போஸ் கேஷ் அப்படின்னு சொன்னாலே, ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்கிக்கிட்டு குடுக்கறது ஒரு நல்ல ஒரு விஷயம். இல்லன்னா லாஸ்ட்ல இவருல்ல மாட்டிப்பாரு நகை கடைக்காரரு. அதனால அந்த மாரி ஒரு இதெல்லாம் இருக்கு. இதில கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் தான். அ அதுனால சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாவே கேஷே கேட்பாங்க. ஒரு 2 பவுன் நகைய கொண்டு வந்துட்டு, "எனக்கு கேஷ் குடுங்க" அப்படின்னு சொன்னா, நகை கடைக்காரர் கண்டிப்பா தரமாட்டாரு. ஏன் தரமாட்டாருன்னா, இந்த மாரி திருட்டு சம்மந்தப்பட்ட சட்டவிரோதமான செயல்ல தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பலமுறை வந்து ரியலாவே தன்னுடைய அ கஷ்டத்துக்காக கொண்டு வந்து விக்க வருவாங்க. அது மற்ற ஜுவல்லர்ஸ்க்கு தெரியும். இப்போ லோக்கல்ல இருக்காங்க அப்புட்ன்னா, அவருடைய கடை எங்க வியாபார நிறுவனம் இருக்கோ, அத சுத்தி இருக்கிறவங்கள வந்து ஓரளவுக்கு அவங்களுடைய வாடிக்கையாளரா இருப்பாங்க. அவங்கள அந்த நம்பிக்கை இருக்கும். அதனால அந்த மாரி இருக்க ஆட்கள் இருந்தா எடுத்துருவாங்க. சில டைம் சில பேர் கொண்டு வரப்போ நகைய பார்த்தாலே, இது வந்து திருட்டு நகைன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு செயின் இருக்கும். கட் ஆயிருக்கும். அந்த கட் ஆன செயின கொண்டு வருவாங்க. அது என்னன்னா, அறுந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட தெரியும். நார்மலா நம்ம போட்டு உபயோகப்படுத்தி அறந்திருக்கா? இல்ல இவன் செயின் ஸ்நாட்சிங் பண்ணி கொண்டு வந்திருக்கானா? அப்படின்றதும் அத பார்க்குறப்பயே கடைக்காரருக்கு தெரிஞ்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அனுபவத்தின் இது அடிப்படையில வரக்கூடிய விஷயம். அதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். அதே மாரி வளையல் இருக்கு அப்படின்னா, ஒத்த வளையல் வரும் சேல்ஸ்க்கு. கொலுசு இருந்துச்சுன்னா, ஒத்த கொலுசு வரும். சிங்கிள். அப்படின்னா என்னன்னா, அந்த குழந்தைங்கள திருவிழால கூட்டு போவாங்க கோயிலுக்கு. ஒரு சைடு கால பேரண்ட்ஸ் வந்து இப்படி இப்படி வச்சிருப்பாங்க. ஒரு கால் தான் அங்க இருக்கும். அந்த ஒரு கால்லேருந்து கழட்டிடுவாங்க கொலுச. கழட்டிட்டு அத கொண்டு வந்து மாத்த வருவாங்க. இந்த மாரிலாம் நெறைய இதெல்லாம் வந்து ஒரு அனுபவத்தில வர்ற ஒரு விஷயம் தான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நகைக்கடைக்காரர் கொஞ்சம் விபரமா இருந்து பழசெல்லாம் எடுக்கிறது. சார் முன்னாடி வந்து நகைய வந்து செக் பண்றதுல எதுவும் சிம்பல்ஸ் அந்த மாரி தந்திருந்தாங்களா? இப்போ வந்து நகைய செக் பண்றதுல என்ன? இல்ல, இல்ல. அப்படி சிம்பல்ன்றதெல்லாம் கிடையாது. பழைய காலத்தில அப்படின்னு பார்த்தோம்னா, எடுத்து உரசி பார்த்து தான் சொல்ல முடியும். இது தங்கமா? இது எவ்வளோ இருக்கு? அதில மச்சம் எவ்வளோ இருக்கு? அப்படின்னு சொல்லி உரசிப்பாங்க. இப்போ இருக்கிறதுல அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜி வந்தனால, மெஷினரி வந்துருச்சு. அந்த உரசி பார்த்து சொன்னா கூட ஒரு 5% வித்தியாசம் வரும். யாருக்குமே. அவ்வளோ அக்யூரேட்டா சொல்ல முடியாது. எவ்வளோதான் பெரிய ஆட்களா இருந்தாலுமே, ஒரு 4லேருந்து 5% வித்தியாசம் வரும். அதுலயும் அதில மிக்ஸ் பண்ற ரேஷியோ கொஞ்சம் மாத்தி, காப்பர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, சில்வர ஜாஸ்தி மிக்ஸ் பண்ணாலோ, அலாய கொஞ்சம் ஜாஸ்தி வச்சாலோ, அப்போ அந்த உரசு தெரியறது கூட கொஞ்சம் டிஃபர் ஆயிடும். ஆனா, இப்போ இந்த மிஷின்ல பார்த்தீங்கன்னா, துல்லியம் வந்துருது. அது ஒரு 0.5% வேணா வச்சுக்கலாம். அதிகப்படியா 0.5% தான் வித்தியாசம் கூட வரும். அதனால 100% இப்போ பக்காவா ஆயிடுச்சு இந்த மிஷினரியோட இதனால. சார் இப்போ ஒரு ஜுவல்லரி ஷாப்ல இப்போ நீங்க வந்து வச்சிருக்கீங்கல்ல அந்த ஜுவல்ஸ். இது வந்து சேலுக்கு குடுக்கணும் அப்டின்னா என்ன ப்ராசஸ்? ஒண்ணுமே இல்ல. பணத்த குடுத்தா சேல் குடுத்துற வேண்டியது தானே. இதுல என்ன ப்ராசஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாங்க புதுசு வச்சிருக்கோம். கஸ்டமர் வந்துட்டு எனக்கு இது வேணும் அப்டின்னா, அவங்க பணத்த குடுத்தா நாங்க பொருள குடுக்க போறோம். அதுக்குண்டான பில்ல போட்டு குடுக்க போறோம். இல்ல கிரெடிட் கார்ட்லயோ, இல்ல ஜிபேல அனுப்ப போறாங்க குடுக்க போறோம். இல்ல சார் இப்போ நீங்க வந்து இந்த கடைக்கு வந்து சேலுக்கு எடுத்திருக்கீங்கல்ல. இந்த நகை வந்து இங்க வர்றதுக்கு என்ன ப்ராசஸ்?
ஓ! இது இங்கே வர்றதுக்கு என்ன ப்ராசஸ்? அது ஒண்ணும் இல்ல. எங்க பட்ரன் பேக் ஆஃபீஸ் ஒண்ணு இருக்கும். மேனுஃபேக்சரிங் யூனிட் தனியா இருக்கும். இப்ப நாங்க கோல்ட பேங்க்ல இருந்தோ, இல்ல புல்லியன் மெர்ச்சன்ட் இருந்தோ நாங்க இது வாங்குவோம். வாங்கிட்டு அதுல ரேஷியோ படி காப்பர்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த கோல்ட 91.7 பியூரிட்டி கொண்டு வந்துருவோம். அத எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு, அத குடுப்போம் எங்களுடைய ஒர்க் ஷாப்ல. அத வச்சுட்டு அவங்க அத கம்பி போடுறது, தகடு போடுறது, அந்த பாஷையில சொல்லணும்னா, கம்பி இழுக்கிறது, சட்டத்தில கம்பி இழுக்கும் மெல்லிசா ஒயர் மாரி வச்சுட்டு வரும். இந்த மாரி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அத ஆட் பண்ணி, கைவண்ணத்தில கொஞ்சம் கொஞ்சமா செய்வாங்க. செஞ்சு பொருளா வந்ததுக்கப்புறம், அத வந்ததுக்கப்புறம் அத கொண்டு போய் கட்டிங் போடணும். அப்புறம் பாலிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு, அ பரிசோதனை நிலையத்துக்கு கொண்டு போயிட்டு ஹால்மார்க் சீல் போடணும். தரம் சரியா இருக்கா? நாங்க இப்ப 91.7% குடுப்போம். அந்த பியூரிட்டி. அது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்றத கடைசியில அவங்க அத சொல்லணும். ஏன்னா 91.7%ன்னு சொல்லிட்டு, நானு 80% கூட வைக்கலாம் இல்லையா தங்கம்? அதில மிக்ஸ் பண்ணி வைக்கலாம்ல. யாருக்கும் தெரியாதுல்ல. அத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த பரிசோதனை நிலையம். ஹால்மார்க்கு இது. அங்க சென்டர்ல கொண்டு போய் பார்த்துட்டு, செக் பண்ணிட்டு சொல்லி, அதில சீல் அடிச்சு, அதில தான் அந்த HUIDன்ற சீல். HUID அந்த 6 டிஜிட் அடிச்சு குடுப்பாங்க. அது வந்ததுக்கப்புறம் நாங்க விற்பனைக்கு கொண்டு வந்துருவோம். ஓகே. சார் இப்போ இந்த ஃபேக் நகைக்கடை இல்ல வந்து ஒரிஜினல் நகைகள வந்து விக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து நகை கடைகள்ல வந்து அந்த ஃபேக் ஒரிஜினாலிட்டியா தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? இல்லங்க. நகைக்கடையில பெரும்பகுதி வந்து எல்லாமே ஒரிஜினல் நகை தான். அதில வேணா கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த தரத்த கொஞ்சம் குறைச்சு விப்பாங்க. அது கூட இப்ப கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, அரசாங்கம் அதிரடியா இந்த உத்தரவு கொண்டு வந்தாங்க. எல்லாருமே ஹால்மார்க் தான் விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இப்ப அது குறைஞ்சு போச்சு. மத்தபடி போலி நகைகள வச்சு இவங்க விக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் யாருமே கிடையாது. ஏன்னா, இது வந்து ஒரு ஜெனரேஷன் தொட்டு வியாபாரம். பாரம்பரியம் தொட்டு நடக்கக்கூடிய பரம்பரையா அப்படி சொல்லலாம். வியாபாரம் இல்லையா? அதனால வந்து அதில அந்த மாரி கொண்டு வர மாட்டாங்க. ஓகே. சோ ஹால்மார்க் நகைகள் சார்ந்த உங்களோட கருத்துக்கள வந்து பதிவு செஞ்சீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.